தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். நீதிமொழிகள் 28:13 பைபிளில் சொல்லி இருக்கிறாரு, ஒரு மனிதன் பாவத்தை மறைத்து மறைத்து வைத்து அவன் மூடி வச்சா வாழ்வடைய மாட்டான், அந்த பாவம் அவனை அழித்து விடும். ஆனால் இயேசுவனிடத்தில் இந்த பாவத்தை அறிக்கை செய்தால், ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை அறிக்கையிட்டு ஜெபித்தால் அவனுக்கு இயேசு இரக்கம் செய்வார், அவனை மன்னித்து அவனுக்கு இரக்கம் செய்வார், அவனை வாழ வைப்பார் என்பதுதான் அர்த்தம். அந்த வார்த்தை அவரை தொட்டது. ஜெப நேரத்தில் கண்ணீர் விட்டு அவர் அழுதார். என்னுடைய பாவத்தினால தானே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆண்டவரே என்ன மதுபான பாவத்துக்கு இடம் கொடுத்து என் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்தேன், என் மனைவி பிள்ளைகளை இழந்துட்டேன், என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்பினார். தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அழுதை செபித்தார். அவர் செபிக்கும் போது இயேசுடைய கரம் அவரை தொட்டது. அவருக்குள்ள அந்த பாவத்தின் பாரம் விலகினது. பாவத்தின் பாரம் அவரை அழித்து கொண்ட அந்த பாவத்தின் பாரம் விலகி ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், ரட்சண்ய சந்தோஷம்னு பைபிளில் சொல்லி இருக்கிறாரு. அதுதான் மெய்யான சமாதானம்.